சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருக்கும் எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது வாழ்க்கையிலே எப்பொழுதாவது நீங்கள் நினைத்ததுண்டா, ஐயோ நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் எனக்கு இது கிடைச்சிருக்கும், நான் அந்த இடத்துக்கு போயிருந்தால் எனக்கு இது நடந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்ததுண்டா அன்பானவர்களே? சிலர் எங்களது வாழ்க்கையிலே சில காரியங்களை தவறவிட்டதற்கு சில இடங்களுக்கு போகவில்லை, ஏன் இந்த இடத்துக்கு போனேன் என்று சொல்லி கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்காமல் இருந்த ஒரு நபரையும், அப்படி அவர் அந்த இடத்துல இல்லாதிருந்த பொழுது கூட மற்றவர்கள் அவரை எவ்வாறு கவனிக்கவில்லை என்று சொல்லி கூட வேதாகமத்திலே நாங்கள் பார்ப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. இந்த பகுதியை பார்க்கிற வேளையிலே சாமுவேல் என்று சொல்லுகிறதான ஆசாரியன் இல்லாது தலைவன், ஒரு நியாயாதிபதி, அவன் ஈசா என்று சொல்லுகிறதான ஒரு தகப்பனாரை பார்த்து சொல்லுகிறதான காரியம். அந்த 7 பேர் சகோதரர்களை அவர் அண்டையிலே கொண்டு வந்தும், அந்த சகோதரர் யாருன்னு சொன்னா தாவீதின் சகோதரர்களை கொண்டு வந்த பொழுதும் சாமுவேல் அவர்களை பார்த்து வேறு யாரும் இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அதுக்கு முன்பதாக 7 பேரை கொண்டு வந்தார். ஆனால் இந்த பகுதியிலே அந்த தகப்பனார் 7 மகன்மாரை கொண்டு வந்தார். ஆனால் ஒரு மகன் அந்த இடத்திலே இல்லை. இது ஒரு கேள்வியை கொண்டு வரும். ஒரு பெரிதான உயர்வான மனிதருக்கு முன்பதாக ஜெபிப்பதற்கு, இல்லாட்டி அவருக்கு காட்டுவதற்காக, இல்லாட்டி ஆசீர்வதிப்பதற்காக 7 குமாரரை கொண்டு வந்து ஒரு குமாரன் அந்த இடத்துல இல்லை. எனது தலைப்பும் அதுதான் அன்பானவர்களே. மீதியாய் இருக்கிற ஒருவனை தேவன் காணுகிறார். சில வேளைகளிலே நாங்கள் இல்லாமல் இருப்பதை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். சில நேரம் அது வீட்டு பாட்டியா இருக்கலாம், வேலைத்தலங்கள் நடக்கிறதான ஒரு நிகழ்வா இருக்கலாம். சில நேரம் சரியான கஷ்டமா இருக்கும் தானே, நான் வரையில்லையே, நான் இல்லையே என்று யாருமே கண்டுகொள்ளாமல் ஏங்குகிற நீங்களாகவும் இருந்து கொண்டிருக்கலாம். தாவீதும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த இடத்துல இல்லாத தாவீதை கூட தேவன் காண்கிறார். உங்களையும் அப்படிதான் பாருங்களே. சில நீங்க யோசிக்கலாம், நான் இத்தனை மணிக்கு போயிருந்தா எனக்கு இன்டர்வியூக்கு கிடைச்சிருக்குமே, நான் இந்த இடத்துல இருந்தா எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமே. என் வாலிப வயதில் யோசித்தது உண்டு, நான் சரியான நேரத்துக்கு போயிருந்தா எனக்கு கிரிக்கெட் மேட்சில் கிடைக்க சான்ஸ் கிடைச்சிருக்குமே. சில வேளைகளில் நாங்கள் தவறவிட்டதை நாங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்திலே இல்லாவிட்டாலும் தேவன் காண்கிறவராக இருக்கிறார், அவரை தேடுகிறவராக இருக்கிறார். தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ அவரை எங்கிருந்தாலும் அவர் காண்கிறார், தேடுகிறார். இல்லாவிட்டா சாமுவேல் அந்த தாவீது இருப்பது அவனுக்கு தெரியாது. அந்த ஒரு அரசனை அடையாளம் கண்டு அபிஷேகிக்கத்தான் அந்த சாமுவேல் வந்திருக்கார். அது அந்த தகப்பனாருக்கும் ஈசாய்க்கும் தெரியாது. ஆனா அந்த 7 பிள்ளைகளை அனுப்புற நேரமும் அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிற எல்லாரையும் பாவித்து அவர்களை அபிஷேகம் பண்ணுவது இல்லை அன்பானவர்களே. அவர் யாரை முன்குறித்திருக்காரோ, யாரை நியமித்திருக்கிறார்கள், மனிதர்கள் அவர்களை அடையாளம் காணாவிட்டாலும் தேவன் அடையாளம் காண்கிற தெய்வம். அந்த வேளையில கூட தாவீது ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். மற்றைய ஆண் சகோதரர்கள் 7 பேரும் வீட்டிலே இருக்கார்கள். இது எங்களுக்கு தெரியாது. இது ஒரு திட்டமிட்டு அப்பா கூட்டிட்டு வர இல்லையா, இல்லாட்டி சகோதரர்கள் சொல்லவில்லையா, வேதாமத்திலே அதுக்கு போடப்பட்டில்லையா அன்பானவர்களே? சில வேளையில் இந்த காலகட்டத்தில் நீங்க யோசிக்கலாம், என்னை சில பேர் திட்டமிட்டு இந்த இடத்துக்கு, இந்த பதவிக்கு, இந்த பொறுப்புக்கு இப்படிப்பட்ட விதத்திலே நான் வாழ்வதற்கு வரக்கூடாது என்பது அவர்கள் திட்டமிட்டு தடுக்கிறார்கள். நீங்க யோசிச்சு கொண்டு மனம் துவழ்ந்து போய், மனம் கசந்து போய் நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் தேவன் காண்கிற தெய்வமாக இருக்கிறார் அன்பானவர்களே. அந்த தலைவன் சாமுவேல் காணவில்லை.
உணரவில்லை. அவனுக்கு தெரியாது. தனது தகப்பனார் 7 சகோதரர்கள் அந்த வீட்டிலே இருந்தும் 8வது மகனான தன்னை இருப்பதை உணராமல், இல்லாட்டி இருக்க வேண்டும் என்று விரும்பாத நிலையிலே கூட அவன் மனம் கசப்போடு போகவில்லை. அன்பானவர்களே, ஏன்? தேவன் காண்கிறார். இந்த வேளையிலே நீங்கள் இந்த நிலையிலே இருந்து கொண்டிருந்தாலும், ஏன் நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறேன், வெளிநாட்டில் போய் ஏன் நான் கஷ்டப்படுறேன், இப்படிப்பட்ட தொழில் எனக்கு கிடைச்சிருக்கு, மற்ற தொழில் கிடைக்காம நான் கஷ்டப்படுகிறேன் என்று கசப்போடு போவாதீர்கள். தாவீது அப்படி யோசிக்கலாமா? ஐயோ, நான் வீட்டிலே இருந்திருந்தா நலமாக இருந்திருக்குமே, இந்த கொஞ்ச ஆடு மாடுகளை மேய்க்க வந்ததினாலே எனக்கு பதவி கிடைக்கவில்லை, அரசனாக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் மனதிலே நினைத்திருப்பானா? இல்லையா? அவனுக்கு கொடுக்கப்பட்டதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கான். ஆனால் தேவன் எங்கே இருந்தாலும் காண்கிறார், அவனை கனம் பண்ணுகிறார், அவனை உயர்த்துகிறார். தாவீது தான் குகையிலே இருந்த பொழுதும் தேவன் தன்னை காண்கிறார் என்றுதான் அந்த உறுதி நம்பிக்கை இருந்ததுக்கான காரணம் என்ன? அவனது சிறு வயதிலே, வாலிப வயதிலே அவனுக்கு தெரியும், சாமுவேல் என்று சொல்லுகிறதான நாட்டின் ஒரு அதிகாரி, நீதிபதி, நியாயாதிபதி, ஆசாரியன் வீட்டுக்கு வந்திருக்கிற வேளையிலும் தனது சிறு வயதிலே தனது தகப்பனார் தன்னை ஆரம்பத்திலே அழைக்காவிட்டாலும் தேவன் தன்னை கண்டு அழைத்தார் என்றதான அந்த உறுதியும் நிச்சயமும் அவனுக்கு இருந்தது. அன்பானவர்களே, இந்த வேளையில கூட உங்களது வாழ்க்கையிலையும் நீங்கள் யோசிக்கிறீங்களா? யாரும் என்ன காண இல்லை, இல்லாவிட்டா நான் மீதியா லெஃப்ட் அவுட்னு சொல்லுவாங்க, என்னைய யாருமே கைவிட்டுட்டாங்க, ஐயோ கைவிட்டுட்டார்களே என்று சொல்லி உங்களது வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் மற்றவர்களை குறித்து கசப்போடு, ஏன் என்னை கைவிட்டார்கள், ஏன் என்னை நினைக்கவில்லை, ஏன் என்னை அழைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, மறக்காதீர்கள், தேவன் உங்களை காண்பது மாத்திரமல்ல, உங்களை அழைக்கிறவராகவும் இருக்கிறார். அந்த சாமுவேலுக்கு தெரியாது, ஆனால் தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை இன்னொருவன் இருக்கிறானா என்று சொல்லி கேள்வி கேட்டு அவனை அழைப்பிக்கிறார். இந்த வேளையிலே உங்களை காணவில்லை, ஒதுக்கி வைத்திருக்கிறவர்களுக்கு மத்தியிலும் தேவன் உங்களை கனம் பண்ணி உயர்த்துவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவர் இருக்கிறார். அப்படின்னு சொன்னா நாங்கள் இதை செய்ய வேண்டும். மற்றவர்களது பார்வையில உயர்வதற்காக, முயற்சிப்பதற்காக, இல்லாட்டி உயர் புகழை அடைவதற்காக, மக்களை கவருவதற்காக நாங்கள் ஒரு காரியங்களையும் செய்ய தேவையில்லை. அன்பானவர்களே, ஏன்? இருக்கிற இடத்திலே சிறப்பானதை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். அது உங்களோட குடும்பமா இருக்கலாம், உங்களோட வீட்டிலே வேலை செய்கிறதா இருக்கலாம், மகன் மகளா நீங்க இருந்து கொண்டிருக்கலாம், உங்களது வேலைத்தளத்தில் இருந்து கொண்டிருக்கலாம், உயர் அதிகாரிகள், உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை காணாமல் இருக்கலாம். இருந்தும் நீங்கள் இருப்பதை உணராதவர்கள் இல்லாவிட்டால் வேண்டுமென்றே ஒதுக்கியும் வைக்கலாம். ஆனால் எங்களை படைத்த தெய்வம் காண்கிறார், அழைப்பிக்கிறார், உயர்வான நிலைக்கு கொண்டு செல்ல ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் அண்டையிலே எம்மை நாங்கள் விட்டுக் கொடுப்போமா? பிரார்த்தனை செய்வோமா? மாத்தான தெய்வமே, இந்த வேளையிலே என்னை யாருமே கண்டுகொள்ள இல்லையே, யாருமே எனக்கு அழைப்பு விடுக்கவில்லையே, இல்லாட்டி நான் ஒரு சின்னவன் போல, சிறியவன் போல என்னை ஒதுக்குகிறார்களே என்று சொல்லி யாராவது மனதிலே ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், தாவீதையும் அவனது குடும்பம், அவனது சகோதரர்கள், தகப்பன், தனது தலைவன் அடையாளம் காணாவிட்டாலும் நீர் கன்று அவனை அழைத்து அவனை மகிமையான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தீர். அவண்ணமாக இந்த காலகட்டத்திலே யாராவது அப்படி நினைவோடு இருப்பார்கள்னா, நீர் காண்கிறீர் என்பதுதான் அந்த உத்தரவாதத்தையும் ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்து நீர் மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாறு கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே, ஆமென். அன்பானவர்களே, எங்களது வாழ்க்கையிலேயும் ஒளிந்து போய் கைவிடப்பட்டவர்களை அடையாளம் கண்டு முன்னுக்கு கொண்டு வருவதற்கு இந்த வாரத்திலே நாங்கள் ஏதாவது காரியங்களை செய்வோமா?